ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.1ல் முதல் கணக்கு, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்ப்போமா? 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 11ல இருந்து 60 வரைக்கும் இருக்க பகா எண்களை நம்ம முதல்ல எழுதுவோம். எதுன்னு பார்ப்போம். 11க்கு அடுத்து 13 ஒரு பகா எண், அடுத்து 17 பகா எண், அடுத்து 19 பகா எண், அடுத்து 23 ஒரு பகா எண், அடுத்து 29 ஒரு பகா எண். நீங்க அந்த அட்டவணையை பார்த்தீங்கனாலே அதுல தெரிஞ்சிடும் எது பகா எண் அப்படின்னு. அடுத்து 31, அடுத்து 37, அடுத்து 41, 43, 47, அடுத்து 53, அடுத்து 59. மொத்தம் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 11க்கு அடுத்து 60 வரைக்கும். அப்ப இந்த 11ல இருந்து 60 வரைக்கும் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ 11 விட்டுட்டு கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பகா எண்கள். 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே அப்படிங்கல இந்த 11ஐயும் 60ஐயும் விட்டுட்டு அதுக்கு இடையில எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு? 12 பகா எண்கள் இருக்கு. அது எதுன்னு நீ எழுதி பார்த்து எழுத வேண்டியது. ஓகே, 12 பகா எண் இருக்கு 11க்கும் 60க்கும் இடையில. 29 மற்றும் டேஸ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள். இரட்டை பகா எண்கள்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசம் 2ன்னு இருக்கும், அடுத்தடுத்து இருக்கும். 29க்கு அடுத்த பகா எண் 31. அப்ப 29 31 இரட்டை பகா எண்கள். 3753 என்ற எண்ணானது 9ஆல் வகுபடும். ஆகையால் அவ்வெண் டேஸால் வகுபடும். எந்த ஒரு எண்ணும் 9ஆல வகுபடுதுன்னா 3ஆலும் அது வகுபடும். ஸோ 3ஆல் வகுபடும். எப்படி 3ஆல் வகுபடும் சொன்னா அதை கூட்டி பாருங்க. 10 15 3 18, 18 8 + 1 9, 9ஆல் வகுபடும். 9 3ஆலும் வகுபடும். ஓகேவா? மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை. மிகச்சிறிய 4 இலக்க எண். முதல்ல மிகச்சிறிய 4 இலக்க எண்ணுன்னா 1000 தான் மிகச்சிறிய 4 இலக்க எண். அதுக்கு முன்னாடி 999 3 இலக்க எண். இது 4 இலக்கத்துல மிகச்சிறிய எண் 1000ல இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் 1001 1002 வரை போகும். இதே இது 4 இலக்க மிகப்பெரிய எண்ணுன்னா 49. ஓகே, மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை. இதனுடைய காரணிகளை நம்ம எழுதுவோம். அப்புறம் அதுல எது பகா காரணின்னு எடுத்து எழுதுவோம். இதை 100 × 10ன்னு பிரிக்கலாம். இந்த 100 பைத்து 100ன்னு பிரிக்கலாம். இந்த 10 I2 10ன்னு பிரிக்கலாம். இதையும் I2 10ன்னு பிரிக்கலாம். ஸோ I2 10. இதுல எதெல்லாம் பகா காரணிகள்? 5 2 மட்டும். ஸோ 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை 5 2 2 2 இருக்கு. ஸோ அது 2 எண்ணிக்கை தான் கேட்கணும், காரணிகள் எதுன்னு கேட்கல. 5 2 2 2. ஓகே, 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல். 30க்கு முதல்ல காரணி பகா காரணி எழுதுவோம். 13 30. ஓகே, I2 10. அப்ப எதெல்லாம் பகா காரணியா இருக்கு? 5 2 3. இது எல்லாத்தையும் கூட்ட சொல்றேன். 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல் 2 3 5 10. மொத்தம் எத்தனை? ஓகேவா?